பாப்பாவை பஸ் ஏற்றி விட்ற இடத்துல இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குங்க. அது மேலே எப்பலேருந்தோ எனக்கு ஒரு கண்ணுங்க. இருமல் வேறையா, அதனால ஒரு 5 இலைய பிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அரைச்சி வாயில ஊற்றி விட்டுடலான்ட்டு. இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தாங்க பண்ணியிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்தில் துணி காஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செடியெல்லாம் உள்ளே எடுத்து சுருட்டி வச்சாச்சுங்க. ஏன்னா வெயில் செம்மையாக இருக்குது, காஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் லூலு வரைக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். நம்ம ஊர் மணல் மணலாக ஜிஆர்டி நெய் ஒன்று வாங்கிக்கிட்டு பாயாசம் மிக்சர் அப்படின்னு நினச்சிட்டு படித்து கூட பார்க்கலங்க. டப்பாவை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி எப்படிடா குக் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுப்பில் பேனையும் வச்சு மில்க்கையும் சூடு பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு நெய்யெல்லாம் ஊற்றிட்டு, என்னடா பாயாசம் மாதிரியே வரலையே, வேறு மாதிரி என்னென்னமோ நட்ஸ்லாம் தெரியுதுன்ட்டு அப்புறம் படித்து பார்த்தா இது பாயாசம் மிக்சர் இல்லைங்க. பால் பவுடர்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். கடைசியில் பார்த்தா சேமியா புட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி வேறு வழி இல்லை, ஆனால் கொஞ்சம் பாயசம் டேஸ்ட்டு தாங்க இருந்துச்சு. அட்டையை பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு.